மேக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.6 பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். லெட் த வெர்டிசஸ் பி அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஏனும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு பின்னும், தேர்ட் பாயிண்ட்டுக்கு சின்னும் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு டி அப்படின்னு அதோட நேம் வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுலயே நீங்க வந்து மேல வந்து எழுதிக்கோங்க. எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, இதுல வந்து 8க்கு மேல x1 x1 y1 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்படி எழுதும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும்போது குழப்பாது. ஸோ இங்க இப்படி x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. தென் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. நான் ஏபிசிடி எதுக்கு போட்டேன் அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்ததுனால இங்கே ஏபிசிடி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? தென் ஃபார்முலா என்னது? 1/2. இது எப்படின்னு தெரியும்ல, ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதே தான் குவாட்ரிலேட்டருக்கு. ஆனால் குவாட்ரிலேட்டர் அப்படிங்கும்போது 4 பாயிண்ட்ஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ அப்படி இந்த ஃபார்முலா எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா 1/2 x1 y2 + x2 y3 x3 y4 + x4 y1 க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் x2 y1 + x3 y2 + x4 y3 + x1 y4. இது எப்படி இந்த ஃபார்முலா கிரியேட் ஆயிருக்குன்னா, மேல இருந்து x1 y2 இந்த மாதிரி கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது இங்க இருந்து yல இருந்து xக்கு கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படிதான் அந்த ஃபார்முலா கிரியேட் ஆயிருக்கு. தென் இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்னேன் x1 y1 நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலான்னு. இந்த மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு 1/2 அப்படியே போட்டுருவோம். தென் ஓப்பன் பிராக்கெட் 8 × 11 + 5 × 12 - 5 × 3 - 4 × 6 அப்படின்னு கிடைக்கும். தென் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம், ஸ்மால் பிராக்கெட். தென் மைனஸ் ஸ்மால் பிராக்கெட் திருப்பி ஓப்பன் பண்றோம். தென் இதுல திருப்பி சப்ஸ்டியூட் பண்றோம். 5 × 6 - 5 × 11 - 4 × 12 + 8 × 3. தென் ஸ்மால் பிராக்கெட்டும் க்ளோஸ் பண்றோம், பிக் பிராக்கெட்டும் க்ளோஸ் பண்றோம். தென் அடுத்தது 1/2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணி போட்டுற வேண்டியதான். 8 × 11 அப்படின்னா நம்மளுக்கு 88 கிடைக்கும். ப்ளஸ் 5 × 12 60 - 5 3s 15 - 4 6 are 24 க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் அடுத்தது 5 × 6 30 5 × 11 55 தென் minus 4 × 12 48 plus 8 × 3 24. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிராக்கெட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், பிராக்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்போ இது எல்லாமே பிராக்கெட் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அதுலேயுமே சின்ன சின்ன பிராக்கெட் இருக்குன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 88 + 60 -15 - 24 இருக்கு. ஸோ ப்ளஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 88யும் 60 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 148 கிடைக்கும். தென் அடுத்தது -15யும் -24யும் ஆட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது வந்து 39 கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் என்னது? மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 109 கிடைக்கும். ஓகேவா? தென் ஏன்னா பெரிய நம்பர் என்னதுல இருக்கு? ப்ளஸ்ல இருக்கு. அதனால ப்ளஸ் 109. தென் அடுத்தது மைனஸ். அடுத்தது இங்க பிராக்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா 30 -55 -48 இருக்கு. ஸோ ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 54 கிடைக்கும். இங்க ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 103 கிடைக்கும். தென் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்றோம். நான் மைனஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ளஸ் 49 கிடைக்கும். தென் -49 கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் 49 ஃபர்ஸ்ட் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் -49 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த காமன் அந்த பிராக்கெட் வெளியே ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் அந்த மைனஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து அடுத்து நம்ம வரும்போது அந்த பிராக்கெட்டுக்குள்ள இந்த மைனஸ் போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற நம்மளுடைய -49 + 49 மாறிடும். தென் 1/2 109 + 49 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணும்போது 1/2 இன் 1/2 இன்ட்டு 109 + 49 158 அப்படின்னு கிடைச்சிருதா? ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். மல்டிப்ளைல தானே இருக்கு. ஸோ கட் பண்ணா நம்மளுக்கு 69 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.